நகைச்சுவை நடிகர் போண்டாமணி நேற்றிரவு காலமான நிலையில் அவருக்கு ஏன் போண்டாமணி என்ற பெயர் வந்தது குறித்து பலரும் பேசி வருகின்றனர். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட போண்டாமணி 1991ஆம் ஆண்டு வெளியான பவுனு பவுனுதான் என்ற பாக்யராஜ் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். அதன் பின்னர் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் முரளியும் வடிவேலுவும் சேர்ந்து கொண்டு போண்டாமணிக்கு மாப்பிள்ளை அலங்காரம் செய்வார்கள். அந்த காமெடி சீன் எப்போது பார்த்தாலும் சிரிப்பை அடக்கவே முடியாது. அந்த படம் போண்டாமணிக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. கடந்த ஆண்டு சிறுநீரக பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் போண்டாமணி. திரையுலகைச் சேர்ந்தவர்களும் ரசிகர்களும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவர் அழுது வீடியோ வெளியிட்ட நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி, தனுஷ், சூரி, அஜித் உள்ளிட்ட பலர் தங்களால் முடிந்த உதவியை அவருக்கு செய்தனர். ஆனால் உடல்நலம் குன்றியிருப்பதை அறிந்து ஒருவர் கூட போன் செய்து விசாரிக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார். 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டு வாரம் 2 முறை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை செய்து கொண்டிருந்த போண்டாமணி உடல்நலமில்லாமல் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து ஒரு சில படங்களிலும் நடித்து வந்தார். இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் நேற்றிரவு அவர் உயிரிழந்தார். வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த அவரை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். நடிகர் போண்டாமணியின் மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் பேர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட போண்டாமணியின் உண்மையான பெயர் கீர்த்தீஸ்வரன் ஆகும். அவர் சினிமாவில் நடிகராக வர வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்து பல இடங்களில் சுற்றித்திருந்தார். மேலும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுள்ளார். அந்த நேரத்தில் அவரின் பசியை போக்கியது போண்டா தானாம். தினமும் கையில் இருக்கும் காசை வைத்து போண்டாவை மட்டும் வாங்கி சாப்பிட்டு நிறைய நாட்கள் பசியாற்றி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு சினிமாவில் பெயர் மாற்ற வேண்டும் என சொல்லும் போது பசி தீர்த்த போண்டாவையும் தனது குருநாதர் கவுண்டமணியின் பெயரிலிருந்து மணியை மட்டும் எடுத்துக்கொண்டு போண்டாமணி என பெயரை மாற்றிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது.